ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ஒரு டிஷ் செய்ய போகிறோங்க. அதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வந்து நல்லெண்ணெய் விட்டுருக்கோங்க. கொஞ்சம் தாராளமாகவே நல்லெண்ணெய் விட்டு கடுகு போட்டுக்கலாம். என்ன செய்ய போகிறோன்னு சொல்லவே இல்லையே அப்படிங்கிறீங்களா? இதுக்கு முன்னாடி வந்து இஞ்சி அறுவடை பண்ணப்போ இஞ்சியில் ஊறுகாய் போட்டு காமிச்சேன். இப்போ வந்து இஞ்சியில் நம்ம வந்து தொக்கு செய்ய போகிறோம். அது வந்து சாதத்துக்கு மட்டும்தான் சாப்பிட முடியும். ஆனால் தொக்கு வச்சோன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, இடியாப்பம், அப்புறமா சாதம், அப்புறம் வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்கும் சாப்பிட்றலாம். சரி, கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னாக்கா இஞ்சி துருவாமல் மிக்சியில் போட்டு அடித்து வச்சுருக்கோங்க. இப்போ கடுகு பொரிஞ்சிச்சா, நல்லா கடுகு பொரிஞ்ச உடனே இந்த இஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சியில் போட்டு எடுத்து வச்சுருக்கோம். இந்த வாயில் வரவே வராது, தொக்கு மாதிரி அப்படி நல்லா அதோட கலந்து இருக்கும்போது செமையாக இருக்கும். இந்த இஞ்சியை உள்ளே போட்டதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் இதை நல்லா வதக்கி எடுக்கணுங்க. நம்ம துருவி போட்டோம் அப்படின்னாக்கா வந்து அது அடி பிடிக்காது. ஆனால் இந்த மாதிரி நம்ம நல்லா மிக்சியில் அடித்து போடும்போது இது அடி பிடிக்கும். சிம்மிலேயே வச்சு கலரி விட்டுட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வதங்கிட்டு இருக்கும்போதே டிஷ்க்கு தேவையான அளவுக்கு நம்ம கல்லுப்பு போட்டுக்கலாம். வீட்டில் அறுவடை பண்ணின ஆர்கானிக்கான இஞ்சி செய்யும்போது ஆர்கானிக்கான மஞ்சள் போடாட்டி எப்படி? அதனால் இங்கே பாருங்கள், வீட்டில் அரைச்சது நம்ம அறுவடை பண்ணோம் இல்லையா தை மாதத்தில், அந்த அறுவடை பண்ண மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதோட வந்து சில்லி பேஸ்ட்டு தான் நான் போடுறேன். அப்படி போடும்போது தான் தொக்குக்கு வந்து நல்லாயிருக்கும். பேஸ்ட் எப்படி செய்கிறது நம்மளோட இதில் நிறையவே போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வதங்கின உடனே புளி கரைசலை அதில் விட்டுடலாம். நல்லா லெமன் அளவுக்கு புளி கரைசல் விட்டுக்கலாம். இது நல்லா காரசாரமாக புளிப்பாக இருக்கும்போது தான் அந்த மாஞ்சியினுடைய டேஸ்ட்டும் சேர்ந்து ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். அந்த பாத்திரம் வந்து கிண்டுறதுக்கு கொஞ்சம் அந்த இரும்பு பாத்திரம் கஷ்டமாக இருந்ததுன்னு சொல்லி இப்போ மண் பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். நல்லா கிண்டி விடலாம். இது வந்து எப்படி இருக்குன்னா, மாங்காயினுடைய மனம் இருக்குங்க, இஞ்சியினுடைய அந்த ஒரு ஃப்ளேவர் வந்து இருக்கும். அப்போ இஞ்சி வந்து லைட்டாக ஒரு கசப்பு, அந்த அடியில் முழுங்கும் போது ஒரு லைட்டாக ஒரு கசப்பு தன்மை தெரியுமா? ரொம்ப மைல்டாக தான். அந்த இது கூட இதில் தெரியாமல் இருக்கிறதுக்காக இதில் நம்ம ஒரு 2 லெமன் வந்து இதில் பிழிஞ்சிக்கிறோம். இந்த லெமன் வந்து இதில் அப்சர்வ் ஆகும்போது வந்து அந்த கசப்பு தன்மை வந்து ரொம்ப அதிகமாக தெரியாமல் இருக்கும். இதில் என்னென்னா, இஞ்சியில் எது செஞ்சாலுங்க உடனே சாப்பிடக்கூடாது. ஒரு 1 or 2 days வச்சிருந்து அதை ஊற வச்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இது நல்லா எந்த கன்சிஸ்டன்சிக்கு வருது, கடைசியாக என்ன நான் சேர்க்குறேன் அப்படிங்கிறத நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க. அப்போ தான் வந்து இதோட ஒரிஜினல் சுவையை வந்து நீங்கள் அனுபவிக்க முடியும். பாருங்கள், இஞ்சி தொக்கு என்ன அட்டகாசமாக எண்ணெய் பிரிஞ்சு அப்படியே மேலே நிற்கிதுன்னு பாருங்கள். இப்போ நம்ம கடுகும் வெந்தயமும் கொஞ்சமாக பொடி பண்ணி வச்சுருக்கோம். ரொம்ப கம்மியாக போட்டால் போதும். அதுக்கப்புறம் பெருங்காயம் எல்லாம் வறுத்து நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம். அதையும் நம்ம போட்டு கிளறிட்டு உடனே ஆஃப் பண்ணிடலாம். விருப்பப்பட்டவங்க இதில் வந்து கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கோங்க. நான் வெல்லம் சேர்த்து உங்கள்கிட்ட காமிக்காமல் விட்டுட்டேன். இப்போ தான் போட்டேன். கடைசியாக இறக்கும்போது போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வச்சுச்சோ அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா இது வந்து கொஞ்சம் நல்ல இந்த தொக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, ஒரு லைட்டாக கசப்புன்னு நினச்சாங்க. லைட்டாக ஒரு கசப்பு, ஒரு இனிப்பு, ஒரு புளிப்பு எல்லாம் கலந்த ஒரு அறுசுவையான ஒரு தொக்குங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய், டேக் கேர்மா.